கொள்ளைக்காரர்களால் நேற்றிரவு சுடப்பட்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் கௌரவ் உயிரை மருத்துவர்கள் போராடி மீட்டுள்ளனர். கௌரவை கொல்ல மர்ம கொள்ளையர்கள் முயற்சிக்கலாம் என்பதால் மருத்துவமனையை காவல்துறையினர் அரணாக காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தப்பியோடிய லீ என்கிற ஆனந்தை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. எவ்வளோ பேர் இருக்கீங்க? 4 பேர் சார். பேக் என்ட்ரன்ஸ் ஆள் இல்லை, ஒன்று போய் செக் பண்ணுங்கள். ஓகே சார். ஏய் யாரா நீங்க? கேக்குறேன்ல யாரா நீங்க? சிகரெட் ஒன்று குடியா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு சென்றலும் வீங்கிள வெறி. வீட்டில் தான் கரண்ட் கட்டாதுன்னா இங்கேயுமா? ஜென்ரேட்டர் ஏதோ ப்ராப்ளம் போல. மெயின்டெனன்ஸ்க்காக இன்ஃபார்ம் பண்ணலையா? எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் இன்னும் கரண்ட் வரல? யோ கான்ஸ்டபிள், ஜென்ரேட்டர் ரூம்ல போய் என்னன்னு பாரியா. இந்த மாதிரி நேரத்தில் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நான் இருக்கேன்ல. ஓகே டாக்டர். பேட்மேன் இல்ல டாக்டர், இது வேற யாரோ. என்ன சார் இவ்வளவு நேரமா கரண்ட் வரல? ப்ளீஸ் கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்களேன். இப்பதான் ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கா, அது கூட நம்மளை போட்டு உயிரை வாங்குறான். என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே மர்மமா. ஏய் யாரா நீங்க? ஹலோ, உள்ள வாங்க. நீங்க
வாய் மூடுடி, நீ வாய் மூடு. ஷூ, அமைதியா வாங்க. சித்தி வெயிட். இங்க எதுக்கு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வந்த? தாத்தா எந்த உடனே குடுக்கறதுக்கு. தாத்தா கிட்டயா? தாத்தா கிட்ட எதுக்கு ஸ்கூல் பேக்கை கொடுக்கணும்? பேக் இல்ல சித்தி, ஃபைல். ஃபைலா? தாத்தா கீழே வீழ்ந்த உடனே நீங்களும் ஓடி தாத்தாவை பத்திரமா தூக்குனீங்கல்ல, அப்ப நான் தாத்தாவோட ஃபைலு பத்திரமா தூக்கிட்டு போய் நான் பேக்ல வச்சுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, பத்ரி எங்க இருக்காரு? வெளியே போயிருக்காரு மேடம். அவர் வந்தா இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே. தேங்க்ஸ். நீங்கள் நாளைக்கு நைட் டியூட்டி பார்த்துட்டு அவர் ரிலீவ் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி எங்கே போட்டிருக்கேன்? ரைட் சார். டிரைவர் ஒரு நிமிஷம். சார், அந்த ஃபைலை கொடுத்துருங்க, நானே கொடுத்துடுறேன்.